எவர்படி விஜய்க்கு வழிவிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாகும் அப்படின்னு படக்குழு ஆல்ரெடி அறிவிச்சிருந்த நிலையில அதிரடியா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல ஈடுபட போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதம் 21 அப்டேட் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தகவல். ஆனா சன் பிக்சர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஜனநாயக படத்துடைய அப்டேட் வருது, அதனால வேண்டாம். ஏன்னா நம்ம அப்டேட் வெளியிட்டு மறுநாள் தான் நம்ம அந்த வீடியோவை நம்ம வெளியிடுவோம். அப்போ என்ற பட்சத்துல அவருடைய பிறந்த நாள் அங்க ஜனநாயகருடைய அந்த கிளிப்ஸ் அவங்க வெளியிடுவாங்க. விஜய்க்கு இடையூறா எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு தலைவர் கட்டளை போட்டிருக்காருப்பா. இவர் தான் மனிதர். இப்படியாப்பட்ட மனிதரையா நீங்க காயப்படுத்துறீங்க? விஜய் ரசிகர் தான் சொல்றேன், விஜய்க்கு தான் சொல்றேன். விஜய் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா நீங்க அவருக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ப நீங்களே தான் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வேற யாரும் ஆப்பு அழிக்க மாட்டாங்க. ஆப்பு நீங்களே வச்சு அது மேல உட்காந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா தலைவரை பத்தி நீங்க என்ன நெகட்டிவா பரப்புனாலும் அது மக்கள் மத்தியில போய் சி என்னடா இது விஜய் ரசிகர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னு அந்த ஆப்பு உங்களுக்கு தான் திருப்பி வந்துடும். அதுதான் தலைவருடைய ஸ்டைல். அதாவது நீங்க எவ்வளவுதான் தலைவரை பத்தி நெகட்டிவா பேசினாலும் அது அவருக்கு பாசிட்டிவா போய் மாலையா விழும். அதுதான் தலைவர் ஸ்டைல். ஓகேங்களா? தலைவர் எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டாரு. ஏன் பகைவனுக்கும், அதாவது எதிரிக்கு கூட நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத நீங்க என்னைக்கு உணர போறீங்கன்னு தெரியல. அவரு யாருக்கும் இடையூறா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு பாருங்க, ஜனநாயக படத்துடைய அப்டேட் வருது அப்படின்னு நம்ம படத்துடைய அப்டேட்டை விடாதீங்க. ஏன்னா அது இடையூறாகும். அவருக்கு பிறந்த நாள் வருது, அப்ப அவங்க செலிப்ரேட் பண்ணணும். அதனால நம்ம 21 வெளியிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோவை வெளியிடுவோம், அதுக்கப்புறம் அந்த சிங்கிளோ இல்ல ட்ரெய்லரோ வெளியிடுவோம். அப்ப 22 அவருக்கு பிறந்த நாள், அது இடையூறா வேண்டாம் அப்படின்னு தலைவர் கட்டளை போட்டிருக்காருப்பா. இந்த நல்ல மனிதரை காயப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் தொடக்கத்திலிருந்து தலைவரை தான் காப்பி அடிச்சு நடிச்சிட்டு இருக்காரு. அவரு சொந்தமா சுயமா எதுவும் நடிக்கல, அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மட்டும் இல்ல, தொடக்க காலத்துல மட்டும் இல்ல, இப்போ ஜனநாயகன் வரைக்கும் காப்பி தாங்க. ஆமாங்க, நேத்து ஒரு கிளிப்ஸ் போல வெளியிட்டு இருந்தாங்க. அது அப்படியே எல்லா போஸும் பாத்தீங்கன்னா அப்படியே தலைவர் செஞ்சதுதான் அவர் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அது வேணா நான் இணைக்கிறேன் பாருங்களா. இந்த கிளிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு வாசகம், அதாவது தலைவன் உருவாகுவது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு. இவரு தலைவரா உருவாகி இவரு மக்களுக்கு நல்லது பண்ண வர்றாரு. அவர் என்ன, அவருடைய படத்தை ஓட விட மாறாங்க. அவர் அரசியலுக்கு வந்தா அவர் படத்தை அவரே ஓட விட்டுறாரு, அதனால வர்றாரு, அவ்வளவுதான். இதான் ரீசன். எது எப்படியோ நல்லது செய்யணும்னா நீ படம் நடிக்கிறப்பயே மக்களுக்கு நல்லது செய்திருக்கணும். அப்படி செஞ்சியா? இல்ல. அரசியலுக்கு வரேன்னு சொன்ன பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டோ ஷூட் பண்ண, அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல, எந்த ஆணியும் கொடுக்கல. இது மக்களுக்கே தெரியும். அது இல்லாம இது வரைக்கும் ஒரு மக்களை சந்திக்கவே இல்லை, பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல. அது மட்டும் இல்ல, மக்களை போய் களத்துல சந்திக்கணும். நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ட்வீட் போட்டு இருந்தா என்ன? எனக்கு களத்துல இறங்கி மக்களுக்கு நல்லது பண்ணணும். பாதிக்கப்பட்டாங்கன்னு, தண்ணியில பாதிக்கப்பட்டாங்கன்னு அங்க யாரோ ஒரு 4 பேர் வச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறேன். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா? இது அரசியல்? இது என்ன புது அரசியலா இருக்கு? சரி, ஓகே, எப்படியோ பண்ணிட்டு போகட்டும், அதில் டீப்பா நம்ம போக வேண்டாம். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் கூலி படம் அதிகமா வசூல் வேட்டை நடத்திருச்சு. படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வைத்தறிச்சல்ல, அதாவது ஒரு 3 குரங்கு உட்காந்து பேசுவாங்க. அந்த குரங்குக்கு ரொட்டி துண்டு போட்டா உடனே யாரை தப்பா பேசணும் பேசும், யாரை உயர்த்தி பேசணும் பேசும். அதுக்கு ரொட்டி துண்டு போடணும். அப்போ விஜய் அவர்கள் அவங்களுக்கு ரொட்டி துண்டு போட்டிருக்காரு, அதாவது காசு கிரெடிட் பண்ணியிருக்காரு அவர் அக்கௌண்ட்ல. அப்பதான் அவங்க என்ன பேசணும்னு பேசுவாங்க. அதுக்கு அஜெண்டா இவரு விஜய் கொடுப்பாரு. இவரு நல்லவரான்னு கேட்டா, ஓடாத படத்தை ஓடந்தா சொல்றதுக்கு கோல்டு காயினும் அவங்களுக்கு காசும் கொடுக்கறது விஜய் அண்ணன். ஓகேங்களா? அந்த மாதிரி
நிறைய நடிகருடைய வாழ்க்கையும் கெடுத்திருக்காரு. ஏன் சொந்த பிள்ளைக்கு இது வரைக்கும் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. அவர் பாவம் இயக்குனர் ஆகணும்னு ஆசையில அவரு தவிடுபடியா ஆயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கான பிள்ளையா இருந்தியா இல்ல, பெத்த பிள்ளைக்கும் அப்பனா இல்ல, கட்டின பொண்டாட்டிக்கும் கணவனா இல்ல. நீ நாட்டுல முதலமைச்சர் ஆக போற, சரி ஆயிட்டு போ, அது என்ன நமக்கு காசா பணமா. நான் என்ன சொல்றேன்னா, தலைவரை பத்தி காப்பி அடிக்காது, நீ சொந்தமா ஏதாவது பண்ணு. தலைவரை பார்த்து காப்பி அடிப்பீங்க, அப்புறம் தலைவருக்கே ஆப்பு அடிப்பீங்க. இது என்ன வகையில நான் சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் வருது அப்படின்னு தலைவர் வழிவிட்டு ஒதுங்கி போயிருக்காரு அப்படின்ற தகவல் இப்போ வைரலா பேசப்பட்டு வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ மரண மாஸ் காட்டிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.